வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருப்பது, சனியை போல் ராகு செயல்படுவார், செவ்வாயை போல் கேது செயல்படுவார் அப்படின்ட்டு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு வித் சனி, செவ்வாய் வித் கேது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஓர் உயிர் ஈருடல் அப்படிங்கிறது தான் இந்த ராகுவும் கேதுவும். பாதி கேதுவாகவும் பாதி ராகுவாகவும் காலச்சக்கரத்தில் செயல்படுறாங்க. 180 டிகிரியில் ரெண்டு பேருமே சமசப்தமாக இருப்பாங்க. இருந்தாலுமே கூட இவங்க ரெண்டு பேரும் ஒரு உடலாக இருந்தாலும் ஒரு உயிராக இருந்து ஈருடல் ஆன பிறகு கேது தேவ அணியிலையும் ராகு அசுர அணியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. அதாவது தேவர்கள் அணியை சேர்ந்த குரு, செவ்வாய், சூரியன், சந்திரனோட கேதுவும் புதன், சுக்கிரன், சனி பகவானோட போய் ராகுவும் இணைஞ்சிட்டாங்க. இதில் ஒரு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது கேது சந்திரனோட இணைகிறாரு. தேய்பிறை சந்திரனாக இருக்கும்போது ராகு சந்திரனோட இணைகிறாரு. அதாவது சந்திரன் என்ன செய்யணுமோ அதை ராகு செயல்படுத்துகிறாரு. அதில் இன்னும் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா, செவ்வாய் வீடான முதல் வீடான கேதுவோட நட்சத்திரம், முதல் வீடான செவ்வாய் வீட்டில் கேதுவோட நட்சத்திரம் ஃபஸ்ட்டு விழுது பாருங்கள். கேதுவுக்கு அப்போ அங்கே செவ்வாய் வீட்டில் பலம் பெறுறாரு. ரெண்டாவது, செவ்வாய் வீட்டை தன் வீடாக ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு கேது பகவான். இரண்டாவது பார்த்திங்கன்னா, மகர ராசியில் மக நட்சத்திரம் விழுது, கேதுவோட நட்சத்திரம். அங்கே பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு திரிகோண வீடு, 5ஆம் வீடு. அதில் மக நட்சத்திரத்தில் கேது பகவான் அங்கே தன் வீடை அதை செயல்படுத்துகிறாரு. அதாவது சிம்ம ராசியை தன் கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு கேது பகவான். அடுத்து பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு திரிகோண வீடான பாக்கியஸ்தானம், அதில் போய் மூல நட்சத்திரம் அதை தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றார் கேது பகவான். அப்போது செவ்வாய், சூரியன், குரு இவங்க 3 பேரையும் அவர் நட்பு பலத்தோட அந்த வீட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறாரு. அப்போது எப்படி பார்த்தாலும் செவ்வாய்க்கு, சூரியனுக்கு, குரு பகவானுக்கு இவங்களுக்கு கட்டுப்பட்டவராகவும் இவங்களோட இணைஞ்சு செயல்படக்கூடியவராகவும் தான் இருக்கார் கேது பகவான். இது அப்படியே ராகு பகவான் பக்கம் போகும். காலச்சக்கரத்துக்கு 3ஆம் வீடான மிதுன ராசியில் திருவாதிரை முழுவதும் மிதுன ராசியில். அப்போ புதன் பகவானோட வீட்டை தன்னோட கரகத்துவத்தில் கொண்டு வர்றாரு ராகு பகவான். அடுத்து அதுக்கு திரிகோண வீடான, அதாவது மிதுனத்துக்கு திரிகோண வீடான சுக்கிரனோட வீட்டை, அதாவது துலா ராசியில் அவர் தன்னோட சுவாதி நட்சத்திரத்தோட அந்த துலா ராசியில் பங்கு பெறுறாரு ராகு பகவான். அதாவது சுக்கிர பகவானை நட்போட அங்கே பங்கு பெறுறாரு. அந்த வீட்டை தன்னோட காரகத்துவத்தில் கொண்டு வர்றாரு ராகு பகவான். அடுத்து அந்த ராசிக்கு திரிகோண வீடான கும்ப ராசி மண்டலத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு. அங்கே அவரோட சதய நட்சத்திரமானது கும்ப ராசியில் இருக்குது. அந்த நட்சத்திரத்து மூலயமா அந்த வீட்டையும் தன்னோட காரகத்துவத்தில் கொண்டு வந்து சனி பகவானோட நம்பிக்கையும் அவரோட நட்புக்கும் பாத்திரமாகிறாரு ராகு பகவான். அப்போது பாருங்கள், இயற்கையாகவே எப்படி அமையுதுன்னு பாருங்கள். ராகுவோட ஒரு நட்சத்திரம் முதல் நண்பரான புதனோட வீட்லேயும், 2வது நட்சத்திரம் அடுத்த நண்பரான சுக்கிரனோட வீட்லேயும் துளாராசியில், 3வது நட்சத்திரம் தனது நெருங்கிய நண்பரான சனி பகவான் வீடான கும்பராசியில் தன்னோட 3வது நட்சத்திரமும் அமையப்பெற்று இவங்க 3 பேரோட கண்ட்ரோல்லையும் இருக்கிறாரு ராகு பகவான். அதனால்தான் இந்த ராகு பகவான் புதன் சுக்கிரனோட சேரும்போது நற்பலன்களை வழங்குறாரு அப்படின்றாங்க ஜோதிட சாஸ்திரத்தில். சனி பகவானோட இணைஞ்சி நற்பலன்களை வழங்குவார். எங்கே அமரும்போதுன்னு பார்த்திங்கன்னா, மகரம், கும்பம், துலாத்தில் அமரும்போது கண்டிப்பாக நற்பலன்களை வழங்குவார். அதே போல் செவ்வாய் பகவான் வீடான மேஷத்தில் கேது பகவான் அமர்ந்து செவ்வாயோட பார்வையோ சேர்க்கையோ தொடர்பே பெறும்போது கண்டிப்பாக இந்த தேவகுரு அணியர்னு சொல்கிறேன்ல,
செவ்வாய், குரு, சூரியன், வளர்பிறை சந்திரன் இவங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார் கேது பகவான் அவரோட திசையில் இல்லை புத்தியில். அதே போல் இந்த 2 ராகு கேது 2 கிரகமே எதிர் அணியாக செயல்படும்போது எதிரணிக்கு கண்டிப்பாக பாவத்தை தான் செய்வாங்க. பாவத்தைனா உதாரணத்துக்கு கேது பகவான் செவ்வாய் பகவானோட வீட்டில் அமர்ந்து இப்போது சுக்கிரன், புதன், தேய்பிறை சந்திரன் அல்லது சனி பகவானோட திசாபுத்தி நடக்கும்போது திசைகள் நடக்கும்போது இவரோட புத்தியில் கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் கேது பகவான். அதே போல் அந்த ராகுக்கு எதிரணியான குரு, செவ்வாய், சூரியன், வளர்பிறை சந்திரன் இவங்களோட திசை நடக்கும்போது ராகுவோட புத்தியில் கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, பொருளாதார இழப்பீடு, வீடு மனை விற்கிறது, நகையை அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண வச்சுருவார். அதில் மெயினாக ராகு பகவானோட கோர்ட்டு வாசம், கோர்ட்டு கேஸு, ஜெயிலு இதை ஏற்படுத்துவார். ராகு பகவானுக்கு தன்னோட எதிரணியை சேர்ந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை செய்வார்னு சொல்லவே முடியாதுங்க. ராகு பகவானோட எதிரணி லக்கணம்னு பார்த்திங்கன்னா மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம் இந்த லக்கணங்கள் ராகு பகவானுக்கு எதிரணியோட லக்கணங்கள். அப்போது எதிரணியோட லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசையில் ராகு நற்பலன்களை வழங்குவார்னா வழங்க மாட்டாருங்க. அதுவும் அவரோட நண்பர்களோட இணைஞ்சு இருந்தால் சுத்தமாக செய்ய மாட்டார். வேறு மாதிரியான கெடுபலன்களை தான் கண்டிப்பாக கொடுப்பார். அதாவது ராகு பகவான் சுக்கிரன், புதன், சனியோடு சேர்ந்து குரு திசையோ இல்லை செவ்வாய் திசையோ இல்லை சந்திர திசையோ சூரிய திசையோ வரும் பட்சத்தில் ராகு நற்பலன்களை வழங்குறதில்ல. அது மட்டும் இல்லை, அதுக்கு அவரோட சேர்ந்த கிரகங்களும் நற்பலன்களை வழங்காது. இதே போல் தான் கேது பகவானும் அவருக்கு எதிரணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கேது பகவான் கண்டிப்பாக நற்பலன்களை வழங்க மாட்டார். அதுவும் அவரோட நண்பர்களோட குருவோடையோ செவ்வாயோடையோ சூரியனுடைய இணைந்து இருக்கும்போது நற்பலன்களை வழங்க மாட்டார் எதிரணி லக்கணதாரர்களுக்கு. அதாவது மகரம், கும்பம், மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம் இந்த 6 லக்கணங்களுக்கும் சூரியனோட சேர்ந்த கேதுவோ இல்லை சந்திரனோட சேர்ந்த கேதுவோ செவ்வாயோடு சேர்ந்த கேதுவோ குருவோடு சேர்ந்த கேதுவோ நற்பலன்களை கண்டிப்பாக வழங்க மாட்டார். அதுக்கு ஆப்போசிட்டான பலன்களை, துர்பலன்களை தான் வழங்குவார். இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், இதுலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா, எந்த திசை நடக்குதோ அந்த திசையோட நாயகன், உதாரணத்துக்கு அதாவது சூரியனோட திசை நடக்குன்னா சூரிய திசை நாயகன் சூரிய பகவான், அவரோட அதிதேவதை சிவபெருமான். இவங்க 2 பேருக்கும் நீங்கள் முறையான பரிகாரத்தோட பால் அபிஷேகம் செஞ்சிட்டிங்கன்னா இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அதே போல் அந்த திசையில் எந்த கிரகத்தோட சக்திகள் நமக்கு எதிரியாக செயல்படுதோ அந்த கிரகத்தோட நாயகன், அந்த கிரகத்தோட அதிதேவதை, இவங்க 2 பேருக்கும் பால் அபிஷேகம் பண்ணி சாந்தி பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளம்.